ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியில் மியூச்சுவல் ஃபண்டை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்டையும் பார்க்கறதுக்கு முன்னாடி கூகுளில் போய்ட்டு அந்த ஃபண்டோட நேம் போட்டு ஃபேக்ட் ஷீட் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதோட எல்லா இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பராக்பரிக் ஃப்ளெக்ஸிகம் ஃபண்டோட ஃபேக்ட் ஷீட் பார்த்திங்கன்னா அதோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ் என்ன, அதுக்கப்புறம் டைப் ஆஃப் ஸ்கீம், அது எந்தெந்த இன்வெஸ்டிங் டைப் வச்சுருக்காங்க, இதில் பார்த்திங்கன்னா லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்போட மிக்சர், அப்புறம் நேம் ஆஃப் ஃபண்ட் மேனேஜர்ஸ், எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ என்ன, இதில் டைரக்ட் பிளானில் 0.63% இருக்குது, மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் என்ன, அதுக்கப்புறம் ஏஎம் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டில் எத்தனை கோடி வச்சுருக்காங்க. நிறையா அவங்க அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டில் வைக்க நமக்கு நல்லது. அதே மாதிரி நெட் அசட் வேல்யூ என்ன, அதுக்கப்புறம் லோட் ஸ்ட்ரக்சர், என்ட்ரி லோடு என்ன, எக்ஸிட் லோடில் என்ன, எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் குவான்டிடேட்டிவ் இண்டிகேட்டர்ஸ், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பர்சன்டேஜ் என்ன, அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் அலோகேஷன் என்ன, எதில் அலோகேட் பண்ணியிருக்காங்க, பேங்க்ஸில், டெப்ட் மார்க்கெட்ஸில், கேஷ் அண்ட் ஈக்குவலன்ஸில், ஃபினான்ஸில், ஆட்டோமொபைல்ஸில், இது மாதிரி எந்த செக்டார்ஸில் இவங்க டைவர்சிஃபை பண்ணியிருக்காங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் போர்ட்ஃபோலியோ டிஸ்க்ளோஷர், கோர் ஈக்விட்டியில் எந்தெந்த இண்டஸ்ட்ரியில் அவங்க டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அவங்க பர்சன்டேஜ் ஆஃப் நெட் அசட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா HDFC, பஜாஜ், கோல் இண்டியா, பவர் கிரிட், இது மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆர்பிட்ரேஜ் அண்ட் ஸ்பெஷல் சுச்சுவேஷன்ஸில் எந்தெந்த பர்சன்டேஜ் இருக்குது, எந்தெந்த கம்பெனிஸில் இருக்குது. அதுக்கப்புறம் ஓவர்சீஸ் இதில் இது இன்வெஸ்ட் ஆகிருக்கு. அமேசான், மைக்ரோசாஃப்ட் அந்த மாதிரி கம்பெனியில் கூட ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் குட். அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் என்ன ரேட்டிங்கில் இருக்குது அந்த மாதிரி செக் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸ் என்ன, அது மாதிரி நீங்கள் செக் பண்ண முடியும். லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன் கிடச்சிருக்கு அப்படிங்கிற ஓவர் பீரியடுங்கிறது செக் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்டோட பர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி செக் பண்ண முடியும். உங்களோட அனாலிசிஸை இந்த மாதிரி டீட்டெயிலாக பண்ணிங்கன்னா இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்புறம் பெஞ்ச்மார்க் இண்டிகேட்டர்ஸ் என்ன, அந்த மாதிரி கிராஃப்ஸை வச்சுட்டு நீங்கள் சின்ஸ் இன்செப்ஷன் எப்படி இருக்குங்கிற மாதிரி அனலைஸ் பண்ண முடியும். ஒரு ஃபண்ட் எடுத்தோம்னா இந்த மாதிரி டீட்டெயில் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்ல ஃபண்டை சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பாருங்கள். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.